ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே ஒரு 2 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாம். வீடியோ எடுத்தாலுமே எனக்கு பார்த்திங்கன்னா எடிட் பண்ண சுத்தமாகவே டைம் இல்லை. அந்தளவுக்கு தான் பிஸியாக போயிட்டுருக்குது இப்போ எல்லாமே டேஸு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்குமே கொஞ்சம் முடியல. அதோடு தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா காலையிலே டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா தோசை மாவுக்குமே மாவெல்லாம் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு கிச்சன் வந்ததுமே ஃபஸ்ட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு காலையில் டீ போட்ட பாத்திரம் அது எல்லாமே இருந்துச்சு. சரி, அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனையுமே லைட்டாக தொடச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சுத்தமாகவே முடியல. சரி, அதனால் நம்ம சீக்கிரமாக குக்கரில் வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கிச்சனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து எல்லாமே வெட்டி விட்டுட்டு இங்கே பாதி வெட்டினா அங்கே பாதி மாவையுமே போய் பார்த்துட்டு தான் வர்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி தானே கஸ்டமர்ஸ் எல்லாருமே வாங்குகிறாங்க. இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற கிரைண்டர் வந்து மூடி இல்லை, நம்ம பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு அப்புறம் மாவுக்கிட்டேயுமே கொஞ்சம் நேரம் கையை விட்டு எடுத்து விட்டுட்டு வர்ற மாதிரி தான் இருக்குது. அதையுமே பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணியுமே ரெடி பண்ணி நானும் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு சூப்பராக நான் தூங்க போயிட்டேன். அப்புறம் தூங்கி ஒரு 4:30லேருந்து மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. கிச்சன் வந்ததுமே லைட்டாக கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டு என் பையனுக்கு வந்து அன்றைக்கி செவ்வாழை பால் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அவனுக்குமே சூப்பராக ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பால் அடுப்பில் போட்டு விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சிட்டேன். துணி பார்த்திங்கன்னா துவைச்ச துணி காய போடாமல் இருந்துச்சு. சரி, பாலையும் அடுப்பில் போட்டு விட்டுட்டு என் பையனுக்குமே ஸ்நாக்ஸுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நான் வெளியே போய் துணியை காய போடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே தேய்ச்ச பாத்திரம் வந்து எடுத்து வைக்காமல் இருந்துச்சு. சரி, அப்போ அதை கையோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். சுத்தமாகவே பார்த்திங்கன்னா உடம்பு வந்து எனக்கு ரொம்பவே இப்போ திடீர்னு நம்ம மாவு அரைக்கிறதுனால அது வந்து அந்த உடம்பு வந்து எனக்கு எடுத்துக்க மாட்டேங்குது. ரொம்பவே சோர்வாக இருக்குது உடம்பே. ரொம்பவே முடியாத மாதிரி தான் டேஸ் போயிட்டுருக்கு. தம்பியவே எனக்கு மேனேஜ் பண்ண முடியல. என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்ருக்காங்க, நீ ஏன் செய்கிற, சும்மா இருக்கலாம்ல அப்படின்ட்டு. சரி, நம்ம சும்மா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாவு பிஸ்னஸ்மே. என் ஹஸ்பண்ட் வந்து அதான் நீ யூடியூப் பார்க்குறல்ல அதே பண்ணு, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்லப்பா நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு எல்லாத்துலேயுமே, எல்லா விஷயத்துலையுமே. சின்ன சின்ன விஷயத்துக்குமே என்னோடய இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. என் பையன் பாருங்கள், மணி ஒரு 4:30 ஆகிடுச்சி, நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு துணி எல்லாமே பாருங்கள், துணியை தான் காய போட்டுட்ருக்கேன். துணி எல்லாத்தையுமே காய போட்டுட்டு வீடு லைட்டாக பெருக்க வேண்டியது இருந்துச்சு, அதையுமே பெருக்கி விட்டுட்டு சூப்பராக டீ போட்டு குடிச்சிட்டேன். எனக்கு டீ குடித்தோன்னே தான் அன்றைக்கி டேவே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக போன மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரில, ரொம்பவே டீ அடிக்ட் ஆகிட்டேன். என்ன மாதிரி யாரெல்லாம் டீ அடிக்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ டீ கொடுத்தாலும் நான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். என்னன்னே தெரில. நான் டிஃபனே இப்போ எடுத்துக்கிறது இல்லை. காலையில் 8 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன், 10 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன், அது போக 12 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன். உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தெரியுது, பட் இருந்தாலும் அந்த வாய்ங்கிறது கேட்க மாட்டேங்குது. எத்தனை பேர் என்ன மாதிரி டீ அடிக்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த டீ, சமோசா இது 2க்கும் வந்து நான் வந்து சாப்பாடு கூட எனக்கு வேண்டாம், இந்த 2 இருந்தால் போதும், அப்படி அடிக்ட் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா துணியை காய போட்டுட்டு இதான் பார்த்திங்கன்னா மாவு, சரின்னு சொல்லிட்டு அதை லைட்டாக கலக்கி வச்சுருவோன்ட்டு அதைத்தான் லைட்டாக கலக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மாவு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மகிட்ட எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பால் எல்லாமே பொங்கிருச்சு. சூப்பராக டீயை போட்டுட்டு அப்புறம் லைட்டாக வீட்டையுமே பெருக்கி விட்டுட்டு சூப்பராக டீ குடிச்சிட்டேன். பாருங்கள், டீயை பார்த்தோன்னே தான் என் மூஞ்சில் சிரிப்பே வருது. அப்புறம் என் பையனுக்குமே நான் டீயை குடிச்சிட்டு தான் அவனுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாழை கொடுத்தேன். அப்புறம் நைட்டு வந்து சூப்பராக ஒரு டீயோட இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ.